வருக வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷோ ரிட்டன் இங்கிலீஷோ வேறு லெவலில் பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியது இந்த பேட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது நம்ம பேச்சு இந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு சில பேட்ஸ் பிரிவுகளை தான் நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னாலே எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவோம். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இதில் நாம் ஏற்கனவே நவுன் பற்றி முழுமையாக பார்த்துருக்குறோம். பர்சன்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ், நபர்கள், இடங்கள் மற்றும் பொருட்களுடைய பெயர்களை குறிக்கிற மாதிரி நாம் ஏதாவது வேர்ட்ஸை நம்மளுடைய பேச்சு அதாவது இந்த ஸ்பீச்சில் பயன்படுத்திகிட்டு இருந்தால் அதை தான் இந்த நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லாக ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருக்குறோம். நீங்களும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே தெளிவாகவே இருக்குது. இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த ப்ரொனவுன் பற்றி தான் நாம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கான இரண்டாவது பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு நவுன் எப்படி பர்சன்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ் இதோட நேம்ஸை குறிக்கிற மாதிரி வருதோ அந்த நேம்ஸுக்கு பதிலாக, அதாவது ஒரு நபரோட பெயர், ஒரு இடத்தோட பெயர், ஒரு பொருளோட பெயர், அப்படி பெயரை நேரடியாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக நபரை ஐ, we, you, he, she, it, they, yourself, ourself, இடத்தையுமே this, that, this place, that place, பொருள்களை கூட these, those, this, that, everything, everyone, either or, neither nor, இப்படிலாம் பெயருக்கு மாற்றாக பயன்படுத்துறது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ப்ரொனவுன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இந்த நவுனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரொனவுன் வேலையை செய்யும்போது ஒரு 10 வழிகளில் பிரிஞ்சு வேலையை செய்யும்னு பார்த்துருந்தோம். ஏற்கனவே போன வழியில் அதை பற்றி ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டோம். அதாவது இந்த ப்ரொனவுன் ஆனது பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், இன்டெஃபினைட் ப்ரொனவுன், இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இப்படிலாம் 10 வழிகளில் பிரிஞ்சு ஒரு நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரும்னு பார்த்துருந்தோம். அதாவது மதன் ரன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டென்ஸில் மதன்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சனுடைய நெய்மை குறிக்கக்கூடியது. ஸோ இது நவுன். இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நாம் இந்த இடத்துல போடலாம் அப்படின்னா எந்த வேர்டை எந்த இடத்துல ஆட் பண்ண முடியும்? மதன்கிறது மெயில் பர்சனாலிட்டி, ஒரு ஆணை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறதுனால இந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக ஹீ அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டை ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆட் பண்ணலாம். இப்படி இந்த பெயர் சொல் நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடியது தான் இந்த ப்ரொனவுனுடைய வேலை. இப்படி நவுனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது இது 10 வழிகளில் வேலை செய்யும்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்படி 10 வழிகளில் 10 வகையான ப்ரொனவுன்ஸாக பிரிஞ்சு வேலை செய்யக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தகவல்களையுமே நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் இதில் எந்த இங்கிலீஷ் படித்தாலும் கற்று வச்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருந்தாலும் ரிட்டன் இங்கிலீஷாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் இந்த 8 வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அடங்கி இருக்குது. அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்றா இருக்கிறது தான் இந்த ப்ரொனவுன். ஸோ இந்த ப்ரொனவுனை எப்படி எங்கே பயன்படுத்தணும், 10 வழிகளில் வந்தாலும் 10யுமே எல்லா இடங்கள்லையும் மாற்றி பயன்படுத்த முடியாது. ஸோ எதை எங்கெங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த 10 வகையான ப்ரொனவுன்ஸையுமே ஒரே வீடியோவில் நாம் ஓரளவுக்கு சின்ன ஹிண்ட்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருந்து நாம் 2 தனித்தனியாக எடுத்து தெளிவாக 2யுமே கம்பேர் பண்ணி படிக்க இருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10 வகையான ப்ரொனவுன்ஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல்னாலே நமக்கு தெரியும், நான், எனக்கு, நாங்கள், எங்களுக்கு அல்லது எங்களை, நம்மை, நீ, உன்னை, உங்களை, அவன், அவள், அது, அவர்கள், அவர்களை, இதெல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்கூல்ஸ்லேருந்தே இது நமக்கு ரொம்பவே பழக்கமானது தான். ஸோ இந்த 3ம் தான் இந்த பர்சனல் ப்ரொனவுனில் வரும். முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ஸாக இருக்கிறது ஐ, we, இதை வீன்னு சொல்லக்கூடாது, we இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை பற்றி நாம் ப்ரொனன்சியேஷன் செக்மெண்ட்லேயுமே தெளிவாக பார்த்துருக்குறோம். தினமும் மாலை 6 மணிக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் தொடர்பான ஒரு சில வீடியோஸ் தெளிவாக வந்துட்டு இருக்குது.
ஸோ இது we. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, எப்போவுமே ஒரு ப்ரொனவுனுக்கு சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு 2 முகங்கள் உண்டு. அதாவது ஒரு ப்ரொனவுனானது ஒரு நவுன் எப்படி சப்ஜெக்ட் பிளேஸ்லையும் ஆப்ஜெக்ட் பிளேஸ்லையும் வருமோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற வேலையை மட்டுமே செய்கிறதுனால இதுவும் சப்ஜெக்ட் பிளேஸ்லையும் வரும், ஆப்ஜெக்ட் பிளேஸ்லையும் வரும். அப்போது நாம் கற்று வச்சிருக்கக்கூடிய இந்த ஐ ஒய் இது ரெண்டுமே எப்போவுமே சப்ஜெக்ட் பிளேஸில் மட்டும்தான் வரும். இதோடைய ஆப்ஜெக்ட்கான முகம், அதாவது ஐ நான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸில் வரும்போது மீ எனக்கு அல்லது என்னை அப்படின்னு மாறிடும். we நாங்கள் அல்லது நாம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸில் வரும்போது எங்களை அல்லது நம்மை அப்படின்னு மாறிடும். அடுத்ததாக செகண்ட் பர்சன், இதில் யூ. இந்த யூங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட மீனிங் நீ அல்லது நீங்கள் சப்ஜெக்ட் பிளேஸில் வரும்போது. ஆனால் ஆப்ஜெக்ட் பிளேஸுக்கு அப்படியே மாறும்போது இந்த யூ மட்டும் யூவாகவே தான் இருக்கும். ஆனால் மீனிங் மட்டும் உன்னை அல்லது உங்களை அப்படின்னு மாறிடும். இது இந்த செகண்ட் பர்சனுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததாக தேர்ட் பர்சன், ஹீ ஷீ இட் டெய். இதை தேன்னு கூட சொல்லக்கூடாது, இங்கிலீஷில் ஏக்கு நெடில் கிடையாது. ஸோ ஏக்கு அப்புறமா எய் அப்படி தான் வருங்கிறத அதே இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் செக்மெண்ட்டில் பார்த்துருக்குறோம். ஸோ இது டெய். இதெல்லாமே சப்ஜெக்ட் பிளேஸில் வர்றது. இது அப்படியே ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு மாறும்போது ஹீங்கிறது ஹிம் அப்படின்னும் ஷீங்கிறது ஹ அப்படின்னும். எப்போவுமே ஒரு ஆர் சவுண்டுக்கு அப்புறமா ஒரு வால் சவுண்ட், வவ்வல் கிடையாது, வால் சவுண்ட் வந்தால் மட்டுமே அந்த ஆர் சவுண்டை உச்சரிக்கணும். இதுக்கப்புறமா எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஹெர்ன்னு சொல்லக்கூடாது, ஹ இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஷீங்கிறது ஹ அப்படின்னும் இட்ங்கிறது மட்டும் அப்படியே இட் அப்படின்னு தான் இருக்கும். தேய்ங்கிறது தெம்மா மாறும், அதாவது அவர்கள் அப்படின்றது அவர்களை அப்படின்னு மாறிடும். இவ்வளோதான் சிம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐம் ஹியர், we were at home, he sent me a message, we sent you a message, they gave us a gift. இந்த இடத்துல weங்கிறது தான் அஸ்ஸா மாறி இருக்குது, எங்களை அல்லது எங்களுக்கு. ஸோ இப்படி தான் இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸை நீங்கள் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட் ப்ளேஸ்லையும் ஆப்ஜெக்ட் ப்ளேஸ்லையும் நாம் சொல்லியிருக்கிற மாதிரி ரூல்ஸை மாற்றாமல் சரியாக பயன்படுத்தி ஷியோரான டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 9 வகையான ப்ரொனவுன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த தொடரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து முழுமையாக பயன்படுத்திக்க நம்ம சேனல் இன்டெலெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வைங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலுக்குள்ளே வந்து எந்த வீடியோ கீழே வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைக்கலாம். நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸுமே நம்மளுடைய சேனல் பேஜுக்கு வந்து உடனுக்குடன் உங்களுக்கான ரிப்ளைஸும் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் இன்டெலெக்ட்.